ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டியிருக்கிறது. அல்லேலூயா. கொர்நேலியுவுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. உன் ஜெபங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டியிருக்கிறது. ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் எப்பெல்லாம் ஜெபம் பண்ணீங்களோ, என்னெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணீங்களோ, இந்த ஜெபங்கள் அனைத்தும் தேவ சந்நிதியில் என்ன செய்திருக்கிறது? எட்டி இருக்கிறது. இந்த நற்செய்தியை எப்படி ஒரு தூதன் அன்றைக்கு அந்த கொர்நேலியுவுக்கு அறிவித்தாரோ, அதை போல இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கிறேன். தொடர்ச்சியாய் ஜெபித்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு நல்ல பதில்களை கொடுக்க போகிறார். என் ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தை எட்டி இருக்கிறதா? என் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறதா? உண்மையிலேயே என்னுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் தருவாரா என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கான பதில் தான் இது. உங்கள் ஜெபங்கள் தேவ சன்னிதானத்தை எட்டி இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பதில் வந்துட்டுன்னு அர்த்தம். உங்களுக்கு அந்த ஜெபங்களுக்கான பதிலை கர்த்தர் கொடுப்பார். அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஆமென். இந்த கொர்நேலியு எதற்காக ஜெபித்தார் என்கிற முழு விவரங்கள் நமக்கு இல்லை. இந்த கொர்நேலியுவை குறித்ததான விவரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது இருக்குது. அவர் இத்தாலியா பட்டாளத்தை சேர்ந்த ஒரு 100க்கு அதிபதி. இவன் ஒரு யூதன் அல்ல. ஆமென். இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவன் அல்ல. இவன் ஒரு புறஜாதியான், ரோமாபுரியை சேர்ந்தவர். ஏகோவா தேவனையோ அல்லது இயேசு கிறிஸ்துவையோ இவர் இதற்கு முன்பு சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒரு பின்னணியத்தை உடையவர் அல்ல. பல தெய்வ வழிபாடுகளை உடைய ஒரு பின்னணியத்தை சார்ந்தவர். ஆனால் இவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஜெபிக்கிறவராக இருந்திருக்கிறார். இவர் தேவனுக்கு பயந்து நடக்கிறவராக இருந்திருக்கிறார். இவருக்குள்ள ஒரு தெய்வ பக்தி என்ன செஞ்சிருக்கு? இருந்திருக்கிறது. எப்படி இது சாத்தியம் அப்படின்னு நினச்சா அதற்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெந்தேகோஸ்தே நாள், அதில் அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிறைந்து பல பாஷைகளை பேசின போது பல நாடுகளில் இருந்து வந்தவர்கள் இவர்கள் பேசுகிற பாஷையில் யூதர்கள் என்ன செய்கிறாங்க? மிக தெளிவாக தேவனுடைய மகத்துவங்களை புகழுகிறார்கள் என்றதை கேட்டவுடனே ஆச்சரியமாக பார்த்தாங்க. அப்போ தான் பேதுரு ஒரு வல்லமையான செய்தி என்ன செய்தார்? பிரசங்கித்தான். ஒரு 3000 பேர் என்ன செஞ்சாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. இதில் இந்த வார்த்தைகளை கேட்டு தங்களுடைய நாட்டிற்கு கடந்து சென்றவர்கள் அவர்கள் பகுதியில் இந்த இயேசுவை குறித்து என்ன செஞ்சிருக்கலாம்? பிரசங்கித்திருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு விதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, எருசலேம் திருச்சபைக்கு உபத்திரம் வந்தபோது எல்லாரும் அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற எல்லாரும் எல்லா இடங்களுக்கும் சிதறி சென்றார்கள். அப்படி சிதறி சென்றவர்கள் மூலமாக இவர் இயேசப்பாவை என்ன செஞ்சிருக்கலாம்? சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அப்போ இவர் எதற்காக இப்போ ஜெபம் பண்ணியிருப்பார் அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய விரும்பி இருந்திருக்கலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் இந்த உபதேசங்களை மிக தெளிவாக அறிய என்ன செஞ்சிருக்கலாம்? விரும்பி இருந்திருக்கலாம். அல்லேலூயா. அல்லது அப்போஸ்தலர்களிலே யாரையாவது முக்கியமான நபரை இவர் சந்திக்க என்ன செஞ்சிருக்கலாம்? விருப்பப்பட்டிருக்கலாம். அல்லது பரிசுத்த ஆவியின் வல்லமையை குறித்து, அபிஷேகத்தை குறித்து கேள்விப்பட்டார் அல்லவா? அந்த அபிஷேகத்தை நான் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? விரும்பி இருந்திருக்கலாம். இதுதான் அப்படின்னு எங்கேயும் ஜெப குறிப்பு இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? சொல்கிறேன். ஆனால் கர்த்தர் பாருங்க, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்ற அந்த வசனத்திற்கு ஆதாரமாக ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்து பேதுருவுடைய அட்ரஸை கொடுத்து இங்கிருந்து ஆட்களை அனுப்ப
பேதுருவுக்கும் தரிசனத்தை கொடுத்து பேதுருவை கொர்நேலி வீட்டுக்கு அனுப்ப, இந்த பேதுரு கொர்நேலி வீட்டுக்கு வந்து அவர் ஒரு பிரசங்கத்தை பண்ண, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மழை பிரசங்க நேரத்தில் அவர்கள் மத்தியில் ஊற்றப்பட, இது எல்லாமே வியப்பான்னு செஞ்சது இருந்தது, ஆச்சரியமாக உங்களுக்கு இருந்தது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே இந்த கொர்நேலியுவினுடைய வாழ்வில் காணப்பட்ட அந்த ஆவிக்குரிய தாகம் அன்றைக்கு என்ன செய்தது? தணிந்தது. இதே போல் இந்த வார்த்தையை கேட்குற நீங்களும் ஒருவேளை நான் ஆவியில் பலனடையணும், ஆண்டவரோட நெருங்கணும், பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், வெளிப்பாடுகள் எனக்கு இருக்கணும், தேவ தூதர்களெல்லாம் நான் என்ன செய்யணும்? சந்திக்கணும், பற்பல பாஷைகளை நான் என்ன செய்யணும்? பேசணும், இந்த வேதத்தின் மகத்துவங்களை நான் நன்கு என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். இப்படியெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்ததான வளர்ச்சிக்கான ஜெபங்களை நீங்கள் என்ன செஞ்சிருக்கலாம்? ஏறெடுத்திருந்திருக்கலாம். அந்த ஜெபங்களுக்கான பதிலை கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு தரும்போது நீங்கள் ஆவியிலே பலமுள்ளவர்களாய் மாறுவீர்கள், ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படுவீர்கள், ஆண்டவரோடு நெருங்கி சேருவீர்கள், பரலோக வெளிப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும், வேத சத்தியங்களை அறிந்து கொள்ளும் பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும். இந்த வேதத்தின் மகத்துவங்களை அறிய கர்த்தர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தருவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்லாமல் உலக பிரகாரமாக நீங்கள் சில காரியங்களுக்காக என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒருவேளை உங்கள் சரீர சுகத்திற்காக நீங்கள் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்கள் சுகத்திற்காக நீங்கள் ஜெபித்த ஜெபம் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு ஆண்டவர் சர்வாங்க சுகத்தை தருவார். சர்வாங்க சுகம்னா உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும், வெளிப்புறமும் உள்புறமும், அதில் எந்த பாதிப்புகள் உங்களுக்கு இருந்தாலும், எந்த வலிகள் உங்களுக்கு இருந்தாலும், எந்த வேதனைகளினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதற்காக நீங்கள் ஜெபித்திருப்பீர்களானால் அந்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இன்றையிலிருந்து ஒரு தெய்வீக சுகம். ஹல்லேலூயா. அல்லது ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் என்ன செஞ்சிருக்கலாம்? ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆமென். அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்ததாகவோ, அல்லது குடும்பத்தை சார்ந்ததாகவோ, பிள்ளைகளுக்கு அடுத்ததாகவோ, வேலை காரியங்களை சார்ந்ததோ, தொழில் சம்பந்தப்பட்டதோ, பொருளாதார நன்மைகளிலே உயர வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஏறெடுத்த ஜெபமாக என்ன செஞ்சிருக்கலாம்? இருந்திருக்கலாம். கர்த்தர் அதையும் கேட்டிருக்கிறார். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பதற்காக எந்தெந்த காரியங்களை நீங்கள் சொல்லி ஜெபித்தீர்களோ அது தேவ சமூகத்திலே அவருக்கு முன்பாக நினைப்பூட்டுதலாகி அவர் சன்னிதானத்தை எட்டியிருக்கிறது. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதிலாக நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். சகல காரியங்களிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஞானத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். பொருளாதார நன்மைகளினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். சமாதானத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். சந்தோஷத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. சில பிரச்சனைகள், தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள், சமாதானத்திற்கு கேடாயிருக்கும் சில காரியங்கள், இவைகள் நீங்க வேண்டும் என்று நீங்கள் பாரப்பட்டு உங்கள் மனதில் உள்ள கவலையை அவர்கிட்ட என்ன செஞ்சிருக்கலாம்? சொல்லியிருக்கலாம். அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டு நிச்சயம் பதில் தருவார். அந்த பிரச்சனைகளை கர்த்தர் தீர்த்து வைப்பார். நிரந்தர தீர்வுகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நல்ல ஒரு சமாதானமான வாழ்வை நீங்கள் காண்பதற்கும் அனுபவிப்பதற்கும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். அல்லேலூயா. எந்த காரியமாக இருந்தாலும், ஒரு வீடு வேணும் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? அந்த வீட்டை கர்த்தர் தருவார். என் கடன் பிரச்சனை மாறணும் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? அந்த ஜெபம் தேவ சமூகத்தை எட்டியிருக்கிறது. உங்கள் கடன் பாரத்தை கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாக. உங்கள் பிள்ளை வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் என்னென்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். கணவனாருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அந்த ரட்சிப்பை கண்டிப்பாக கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எந்த விஷயமா இருந்தாலும், திருமண காரியமா, குழந்தை பாக்கியமா, எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல பதில்கள் வரப்போகிறது. நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஆமென். எல்லா விதத்திலும் கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டதை ஆண்டவர் அங்கீகரித்தார்னு தான் நீங்கள் சொல்ல போறீங்களே தவிர, இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கல, இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தரல, இந்த ஜெபம் தேவ சமூகத்தை எட்டினதா என்று எனக்கு தெரியல, இப்படி சொல்ல ஆண்டவர் விடவே மாட்டார். கொர்நேலியுவே என்று அவனுடைய பெயரை சொல்லி அழைத்து பேசின ஆண்டவர் இன்றைக்கு உங்க ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட பெயரை சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, உன் ஜெபங்கள்
எனக்கு முன்பாக நினைப்பூட்டுதலாக என் சந்நிதியில் வந்துட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த கொர்நேலியுவின் ஜெபம் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதல் ஆனது எப்படி, இது தேவ சமூகத்தை வந்து எட்டியது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட 2 கேரக்டர் இருந்திருக்கு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 2 விஷயம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அந்த 2 விஷயம் இருந்தால் இந்த பதில் நமக்கு கிடைக்கும். இதை மட்டும் நம்ம பார்க்கல, இதுக்கப்புறம் 2 ரிசல்ட் இருக்கு. ஆமீன். 2 விஷயம் நம்மள்ட்ட இருந்தால் அதுக்கு 2 ரிசல்ட்டே ஆண்டவர் என்ன செய்வார், தருவார். அதை தான் உங்கள்கிட்ட நான் சுருக்கமாக என்ன செய்ய போகிறேன், பேசப்போம். நம்பர் 1 தொடர்பு. நம்பர் 1 என்னது, தொடர்பு. இந்த கொர்நேலியு ஒரு புறஜாதியானா இருந்தாலும் இவன் தேவனோடு தொடர்புடையவனாக இருந்தான். அல்லேலூயா. இவனை குறித்த வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. 2வது வசனத்தில் அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து. அப்போ இவனுக்கும் ஆண்டவருக்கு என்ன இருக்கு, ஒரு நல்ல கான்டாக்ட் இருக்கு, கம்யூனிகேஷன் இருக்கு, இவனுக்குள்ள ஒரு தெய்வ பக்தி இருக்கு. பார்த்தீங்களா? அப்போ இவன் நல்ல கான்டாக்டில் என்ன செஞ்சிருக்கான், தேவனோடு ஒரு நல்ல தொடர்பில் இருந்திருக்கிறார். இவனை குறித்து பேதுருட்ட இவன் அனுப்பின ஆட்கள் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்க? 22வது வசனத்தில் அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு. கொர்நேலியு வீட்டிலேருந்து போனவங்க சொல்கிறாங்க நீதிமான். ஆமென். அவன் ரொம்ப நல்ல மனுஷன். நாங்கள் மட்டும் அவர்கிட்ட இருந்து வந்ததுனால நாங்கள் நல்லவங்கன்னு சொல்லலை. உங்கள் கூட்டத்தை சார்ந்த யூதர்கள் எல்லாரும் அவரை குறித்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா அவரை குறித்து என்ன சொல்லுவாங்க, நல்ல மனுஷன்னு சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த பாக்கியம் இந்த கொர்நேலியுவுக்கு இருந்ததுக்கு காரணம் இவர் யார் கூட கான்டாக்டில் இருந்திருக்காரு, தேவனோடு கான்டாக்டில் இருந்திருக்கார். ஆமென் சொல்லுங்க. நீதிமான்கள் தான் தேவனோடு தொடர்பில் இருக்க முடியும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் தான் தேவனோடு தொடர்பில் இருக்க முடியும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை உடையவர்கள் தான் தேவனோடு தொடர்பில் இருக்க முடியும். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், மனிதனை தேவனை விட்டு பிரிப்பது பாவம் மட்டும்தான். அல்லேலூயா. வேற எதுவுமே மனுஷனை தேவனை விட்டு என்ன செய்யாது, பிரிக்காது. அந்த பாவத்திற்கு பரிகாரம் தான் இயேசு. அவர் அதற்குத்தான் இந்த பூமிக்கு வந்தார். ஏன் மனித அவதாரம் எடுத்து 33.5 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்தார் அப்படின்னா, பிரிந்திருக்கிற இந்த உறவை இணைப்பதற்கு, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கிற இந்த பிரிவை ஒப்புரவாக்குவதற்கு. அதைத்தான் கல்வாரி சிலுவையின் மூலமாக இயேசு செய்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த மனுஷனுக்கு ஏற்கனவே தனக்குன்னு சொல்லி சில கொள்கைகள், கோட்பாடுகள், வழிபாடுகள், வழிமுறைகள் எல்லாம் இருந்தாலும் இந்த இயேசுவை இவர் என்றைக்கு அறிந்து கொண்டாரோ அன்றைக்கு இந்த இயேசுவை தன்னுடைய வாழ்வில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். அவருடைய இரத்தத்தினால் உண்டாகும் பாவ மன்னிப்பை இவர் பெற்றுக்கொண்டார். ரட்சிப்பின் நிச்சயத்தை இவர் தன்னுடைய வாழ்வில் தக்க வைத்து கொண்டார். அல்லேலூயா. அதனால தான் இவரை குறித்து ஒரு டெஸ்டிமனி சொல்றாங்க, இவர் நீதிமான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நீதிமானா நம்ம இருக்கிறோம்னா நம்ம யாரு கூட கான்டாக்ட்ல இருக்கும், ஆண்டவர் கூட தொடர்பில் இருக்கும்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் யாருடைய வாழ்வில் ஜெபங்களை கேட்டு பதில் தருவார்னா, ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்வின்னு மொட்டையே சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே ஜெபம் பண்ணுறாங்க. ஆமாவா இல்லையா? இயேசுவை அறியாதவங்களும் சொல்கிறாங்க, எனக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. சர்ச்சை கிராஸ் பண்ணி போனால் பயபக்தியாக நின்று என்ன செய்கிறாங்க, ஒரு சிலுவையை போட்டுட்டு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஆமென் அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரோடு ஜெபிக்கிறவனுக்கு தொடர்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபத்திற்கு பதில் தருகிறவரோடு ஜெபம் பண்ணுகிறவனுக்கு தொடர்பு இருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம எப்பொழுதும் ஆண்டவரோடு ஒரு நல்ல கனெக்ஷனில் இருக்கணும். ஹல்லேலூயா. டெய்லி 24 மணி நேரம் நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், தர்றார். ஆமென். இந்த 24 மணி நேரமும் நம்ம நிறைய இடத்துக்கு என்ன செய்கிறோம், போகிறோம். நம்ம கையிலலாம் என்ன இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, அப்படி தானே? இந்த செல்ஃபோனில் டவர் ரேஞ்ச் காட்டும், பார்த்துருக்கீங்களா? ஒரு 3-4 பாயிண்ட் என்ன செய்யும், அது காட்டும். சில இடத்துக்கு போகும்போது அது எப்படி காட்டும், 4 இருக்கிறது 3 மட்டும் காட்டும், 1 குறைஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக போகும்போது 2 ரேஞ்சு தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக போகும்போது 1 தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் போகும்போது விட்டு விட்டு காட்டும். கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக போயிட்டோம்னா
ரேஞ்சே என்ன செய்யாது இருக்கா. இப்போ அந்த நபரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது என்ன சொல்லும்? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியிலே இருக்கிறார் சொல்லிடுமா? அல்லேலூயா. இதை மாதிரி தான் 24 மணி நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்து நம்ம நிறைய இடங்களுக்கு ரோமிங்கில் இருக்கோம். ஆமென். உடலாலும் மனதாலும் நிறைய இடத்துக்கு போயிட்டு வரோம். நம்ம போகிறோமா போலையா? இப்படி போகும்போது நமக்குள்ளே இந்த கடவுளோட ஒரு கான்டாக்ட் ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரேஞ்சை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த கனெக்டிவிட்டியை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபுல் ரேஞ்சில் இருக்கா? அல்லேலூயா. திடீர்னு ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல 3 பாயிண்ட் காட்டுதா அல்லது 2 பாயிண்ட் காட்டுதா? புரியுதா நான் சொல்கிற அர்த்தம்? சில நேரத்தில் இல்லாதது போல் இருக்குதா? அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த கொர்நேலியு பாருங்க, ஆண்டவரோடு உள்ள அந்த கனெக்டிவிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நான் முட்டு போட்ட உடனே ஆண்டவர்கிட்டருந்து எனக்கு என்ன வந்துடணும் பதில். அப்படி இன்ஸ்டண்ட்டாக பதில் வரணும்னா நம்ம ஆல்ரெடி கனெக்ஷனில் என்ன செய்யணும்? இப்போ தானியல் டைமில் பாருங்கள், பரபரப்பான ஒரு சூழ்நிலை. ராஜா கண்ட கனவை மறந்துட்டான். கனவுக்கு அர்த்தம் சொல்ல யாராலும் முடியலை. அதனால ஜோசியக்காரங்க, மந்திரவாதி, குறி சொல்கிறவங்க, ஞானிகள் எல்லாரையும் கொலை பண்ணிட்டான். இப்போ அவசரமாக எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணும்போது தான் யாரை அரெஸ்ட் பண்ணுறாங்க? டேனியலை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவன் கேட்குறான், ஏன்பா இப்படி பரபரப்பாக இருக்கீங்க? எதுக்கு இந்த அவசரம்? இந்த தகவல் அவனுக்கு அப்போ தான் தெரியவே வருது. தவனை கேட்டு அன்னைக்கு ராத்திரி ஜோம் பண்ணுறான். ராத்திரியே பதில். ஆமென். எவனோ ஒருத்தன் கண்ட கனவு யாருக்கு வெளிப்படுது? தானியலுக்கு வெளிப்படுது. அந்த கனவுக்கான அர்த்தமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சொல்லி கொடுக்குறார். அப்போ பாருங்க, முழங்கால் போட்டு அந்த நண்பர்களோடு ராத்திரி ஜோம் பண்ணோன்னே பதில் கிடச்சிட்டு, அதே போல் ஆண்டவரே எனக்கும் நீர் என்ன தரணும்? உடனடியாக பதில் தரணும்னா தானியல் சொல்லுவார், இங்கே வா, நான் இன்னைக்கு மட்டும் ராத்திரி ஜோம் பண்ண ஆள் கிடையாதுப்பா. நான் தினமும் 3 வேளை தவறாமல் ஜோம் பண்ணுற ஆள். என் கனெக்ஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஆள். எவ்வளோ வேலை இருந்தாலும், எவ்வளோ பிஸி ஷெட்யூல் இருந்தாலும், ஆமை என் ஜெபத்தை நான் ஒரு நாளும் விட்டதே இல்லை. ஜெபம் பண்ணுறதுக்கு நான் காம்ப்ரமைஸ் ஆனதே இல்லை. என் ஜெப நேரத்தை எதுவும் திருடுவதற்கு நான் என்ன செய்யலை, இடம் கொடுத்ததே இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்னா, தொடர்பை எதிர்பார்க்கிறார். ரெகுலராக இருக்கணும். நம்பர் 2, தொடர்ச்சி. தொடர்பு, தொடர்ச்சி. இவனை குறித்து சொல்லப்பட்ட வசனம் பாருங்க, 2வது வசனத்தில் கடைசி, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும். he was praying always. ஆமென். எப்பவும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தானா. இவன் வேலை இல்லாமல் இருந்தானா, 100க்கு அதிபதி, பெரிய ஆஃபீஸர். இவனுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்காங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்குது. இந்த 2 மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது? நமக்கு டென்ஷன் ஆயிருதா? ஒரே ஆயிருதா? ஒன்று தரைக்கு இழுத்தா, இன்னொன்று தண்ணிக்கு இழுக்கிற மாதிரி. நம்ம வீட்டு பிள்ளைகளையே வேலை வாங்குறது இப்படி இருக்குன்னா, அடுத்த ஆட்களை வச்சு வேலை வாங்கினா எப்படி இருக்கும்? 100 பேரை இவன் என்ன செய்யணும்? வேலை வாங்க. இவனுக்கு ப்ரெஷர் இருந்திருக்குமா இருந்திருக்காதா? வேலையில் நெருக்கடி இருந்திருக்குமா இருந்திருக்காதா? டென்ஷன் இருந்திருக்குமா இருந்திருக்காதா? ஆமீன். மேலிடத்துலேருந்து ஏதாவது காரியங்களை சொல்லி அது இது ஏதாவது சொல்லுவாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க, எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவனை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு. ஆமீன். அந்த டைமையும் போட்டிருக்கு பாருங்களேன். அல்லேலூயா. பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரம். பைபிளை எப்பவும் இந்த டைமை நீங்கள் வாசிச்சிங்கன்னா உடனே நம்ம டைம் மாதிரி நினச்சிடக்கூடாது. பகலில் 9வது மணி நேரம் போட்டிருக்கு, அப்போ காலையில் 9 மணி போல் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. யூத கால்குலேஷனில் போட்டிருக்காது. அப்போ நம்ம டைமில் அதை கன்வெர்ட் பண்ணணும்னா 6 மணிலேருந்து கால்குலேட் பண்ணணும். 6 மணிலேருந்து 9 மணி ஆட் பண்ண எத்தனை மணி? 6 6 12, இன்னொரு 3 இருக்கா? அப்போ இதுன அப்போ பகலில் எத்தனை மணி நம்ம டைமுக்கு? 3 மணி. பகலில் 3 மணிக்கு அவர் என்ன செஞ்சிட்ருக்காரு? ஜெபம் பண்ணிட்டுருக்கார். நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம்? தூங்கிட்டு இருப்போம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருப்போம். அல்லது நம்முடைய வேலையில் எப்படி இருப்போம்? வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் மேக்சிமம் என்ன தான் செஞ்சிட்டு இருப்போம்? ஏதோ வேலை செஞ்சிட்டு இருப்போம், எங்கேயாவது பிஸியாக இருப்போம். ஆனால் இவர் அந்த மதியானம் 3 மணி நேரத்தில் என்ன செஞ்சுருக்காரு? ஜெபம் பண்ணிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எப்போல்லாம் நேரம் கிடைக்கும் அப்போல்லாம் ஜெபம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ தொடர்ச்சியாக நம்ம ஜெபம் பண்ணுறதை கர்த்தர் எதிர்பார்க்கிறோம். கண்டினியூவாக ஜெபம் பண்ணும்போது
சில நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது சில மணி நேரமாக இருக்கலாம். ஆமென். தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வழக்கமாக ஒரு டைம் வச்சுருப்போம், ஷெட்யூல் வச்சுருப்போம். 1/2 hour, 1 hour, 1.5 hour, 2 hours, இப்படி நம்ம ஷெட்யூல் வச்சுருப்போம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஒரு 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. சில நேரம் ஒரு ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணுற மாதிரி இருக்கும், தொடர்ச்சியாக. அப்படி ஒரு ப்ரெஷர் இருக்கும், அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடும். அல்லது சில நேரம் ஏர்லி மார்னிங் வழக்கமாக எழும்புறதுக்கு முன்பாகவே நம்ம விழித்து ஜெபிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் என்ன செய்யும் இருக்கும், தொடர்ச்சியாக ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கும். சில நேரம் ஒரு நாள் மட்டும் கண்டினியூவாக 24 hours என்ன செய்ய வேண்டியது இருக்கும். சில நேரம் 3 நாள், சில நேரம் 7 நாள், சில நேரம் 21 நாள். அப் டு த சிச்சுவேஷன், அப் டு த பர்சன். புரியுதா? சூழ்நிலைக்கு ஏற்றார் போல, அந்தந்த நபர்களுக்கு ஏற்றார் போல. ஒரு நாள் ராத்திரி யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த மனுஷன் யாரு? ஆண்டவரோட நல்ல தொடர்பில் இருந்தவன். இவன் ஏமாத்தினவன் தான், தட்டி பறிச்சவன் தான். ஆனால் கர்த்தர் இவன் வீட்டை விட்டு போகும்போது அவன்கிட்ட தரிசனம் ஆயிட்டார். நீ போகிற இடத்துலலாம் நான் உன் கூட என்ன செய்வேன், வருவேன்னு சொல்லிட்டார். நீ படுத்திருக்க அந்த பூமி உனக்கு தருவேன்னு சொல்லிட்டார். உன் தகப்பன் தேசத்துக்கு உன்னை திரும்ப கொண்டு வருவேன்னு சொல்லிட்டார். இதுக்கப்புறம் தொடர்பு யாருக்கும் நல்லா இருக்கு, யாக்கோபுக்கும் தேவனுக்கும் நல்ல கான்டாக்ட் இருக்கு. அதனால தான் 20 ஆண்டுகள் அவனை அவங்க மாமா வீட்டில் வச்சு கர்த்தரை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். 2 பரிவாரங்களை உடையவனாய் மாற்றி விட்டார். இப்போ அவனுக்கு எந்த குறையும் கிடையாது. இப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு தான் இவன் தன்னுடைய தகப்பன் தேசத்துக்கு என்ன செய்யறான், திரும்பி வரான். ஆனால் இப்போ எதிர்த்து அவனுடைய சகோதரன் வருகிறான்னு கேள்விப்பட்ட உடனே இப்போ தன்னுடைய குடும்பத்தெல்லாம் அக்கறைப்படுத்தி விட்டு யாக்கோபு யாப்போக்கு நதிக்கரையிலே பிந்தி தனித்திருந்தான். அந்த ஹோல் நைட் he was crying and praying. Hallelujah. Jacob wrestled with God அப்படின்னு இருக்கு. தேவனோடு அவன் மல்யுத்தம் பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மனிதனோடு போராடுகிறது போல ஒரு இரவு முழுவதும் ஜெபம் பண்றான். எதுக்குன்னா அவனுக்கு அன்னைக்கு பதில் வந்தே ஆகணும். விடிஞ்சா அவன் உயிரோடு இருப்பானாங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. இவனுடைய ஆஸ்திகள் சொத்துக்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு விடுமா அல்லது காப்பாற்றப்படுமா தெரியாது. அப்ப இன்னைக்கு அவனுக்கு கண்டிப்பா என்ன வேணும், பதில் வேணும். அப்ப தொடர்ச்சி தேவை. the whole night. இதுக்கு முன்னாடி ஜேக்கப் இவன் ஜெபம் பண்ணியிருக்கானா நமக்கு தெரியல, அப்படி எவிடன்ஸ் நமக்கு இல்லை. அல்லேலூயா. ஆனா இங்க அவன் இரவு முழுவதும் தொடர்ச்சியா என்ன செஞ்சிருக்கான், ஜெபம் பண்ணியிருக்கான், பதிலை பெற்றுக்கொண்டான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன்னு சொன்ன அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் அவன் ஆசீர்வதித்து யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினார். எஸ்தரின் நாட்களில் மொர்தெகாய் இவங்கெல்லாம் ஒரு பெரிய நெருக்கடியில் இருக்கிறாங்க. நாங்கள் 3 நாள் ஜெபிக்கிறோம், இரவும் பகலும் ஜெபிக்கிறோம், புசியாமலும் குடியாமலும் ஜெபிக்கிறோம், தொடர்ச்சியா 3 நாள். அல்லேலூயா. அந்த 3 நாள் சட்டமே மாறிட்டு. அல்லேலூயா. ராஜாவுடைய மனது மாறிட்டு. ராஜா கண்களில் எஸ்தருக்கு தயவு கிடைக்கும். அப்போ நம்ம நினைக்கணும், அவங்க போய் நின்ன உடனே ராஜா தயவு கொடுத்துட்டாரு, அவங்க போன உடனே அவன் மன்றாட்டு என்னன்னு கேட்டுட்டாரு, நீ விரும்புகிறத கேளுன்னு கேட்டுட்டா நம்ம இல்லை. 3 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் ஒரு ஆள் ஜெபிக்க துவங்குறாங்க அப்படின்னா ஆல்ரெடி தே ஆர் கனெக்டட் வித் காட். அவங்க ஏற்கனவே தேவனோடு நல்ல தொடர்பில் இருந்தால் தான் இதை செய்ய முடியும். அப்போ பாருங்க, தொடர்பில் இருக்கும்போது அடுத்து நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்ப்பது சில நேரம் தொடர்ச்சியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். தொடர்ச்சியா எப்பொழுதும் பதில் வரும் வரைக்கும். தானியேல் ஜெபிக்க துவங்கின முதல் நாளே பதில் வந்துட்டு, ஆனால் 21 நாள் கழிச்சு தான் பதில் கைக்கு வருது. அல்லேலூயா. இடையில வானமண்டலத்தில் பொல்லாத ஆவி அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான். இப்போ கர்த்தர் கேப்ரியலை ரிலீஸ் பண்ண மிகாவேல் அனுப்புகிறார். மிகாவேல் வந்து அந்த அதிபதியை அவனை அடித்து அந்த தடையை உடைச்சி பதில் அனுப்பி விடுறார். அப்போ 21வது நாளில் தான் பதில் கிடைக்கும். இந்த தானியேல் யார், தேவனோடு நல்ல தொடர்பில் இருந்தவர் தான். இவர் ஜெபித்த உடனே பதில் அங்கேருந்து வந்துட்டு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் கைக்கு வரல. அப்போ நான் ஜெபம் பண்ணுற ஆள் அல்லவா, நான் பரிசுத்தவான் அல்லவா, நான் நீதிமான் அல்லவா, நான் பாவத்துக்கு விலகி ஜீவிக்கிறவன் அல்லவா, நான் கேட்ட உடனே கர்த்தர் என்ன தந்திருக்கணும், பதில் தந்திருக்கணுமே. எனக்கு தரலையே, நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன், தொடர்ந்து 1 நாள் 2 நாள் பார்ப்பேன், 3 நாள் பார்ப்பேன், பதில் வரலன்னா ஜெபத்தை நிறுத்திடுவேன் சொன்னானா, சொல்லலை. பதில் வர்ற வரைக்கும் 21 நாளும் ஜெபம் பண்ண. ஆமீன் சொல்லுங்க. உங்களோடு கர்த்தர் பேசுகிறாரா? அல்லேலூயா. தொடர்பில் இருப்பது எவ்வளோ முக்கியமோ அதை போல் தொடர்ச்சியாய் ஜெபிப்பது முக்கியம். நீங்கள் தொடர்பில் இருந்து தொடர்ச்சியாக ஜெபிப்பீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா, வியப்பு உங்களுக்கு உண்டாகும். ஆமேன்.
இது வரைக்கும் இவன் தூதனை என்ன செஞ்சதில்லை, பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பேதுருவை இவன் என்ன செஞ்சதே இல்லை, பார்த்ததே இல்லை. ஆமென், அல்லேலூயா. இது வரைக்கும் இப்படி தரிசனம் அவனுக்கு கிடைச்சதே இல்லை. இப்படி பேதுருவுடைய அட்ரஸை கொடுத்து நீ போய் ஆட்களை அனுப்பி கூட்டிட்டு வா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமூட்டும் அனுபவம், ஒரு வியப்பூட்டும் அனுபவம். இது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் அவன் பார்த்திராத அனுபவம். தெய்வ பிள்ளைகளை, இந்த ஜெப நாட்களில் நீங்கள் தொடர்பில் இருந்து தொடர்ச்சியாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க, கண்டிப்பாக வியப்பை காண்பீர்கள். அல்லேலூயா. பாருங்க, திருச்சபை பேதுருவின் விடுதலைக்காக முழுவதும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. இப்போ வீட்டு வாசல் கதவை பேதுரு என்ன செய்கிறாரு, தட்டுறார். ரோதைங்கிற பிள்ளை வந்து அந்த கதவு சாவி போடுற துவார வழியாக பார்த்தா யார் நிற்கா, பாஸ்டர் பீட்டர் நிற்கிறார். இந்த அம்மா கதவை திறக்காமல் உள்ளே போய் நம்ம பாஸ்டர் வந்துட்டாங்க, நம்ம பாஸ்டர் ரிலீஸ் ஆகிட்டாங்க, நம்ம பாஸ்டர் வாசலில் நிற்காங்கன்னா அவங்கள சொன்ன பிதற்றுகிறாய் அப்படின்னா, உனக்கு ஏதோ பாஸ்டர் நினைவாகவே இருக்குன்னு நினைக்கிறேன், நீ பாஸ்டரே நினச்சிட்டு இருக்க, அதனால தான் உட்காரு அப்படின்னாங்க. அவன் பின்னும் தட்டிகிட்டு இருக்கிற சத்தம் கேட்ட உடனே தான் எல்லாரும் கதவை என்ன செய்கிறாங்க, திறந்து பார்த்தா உண்மையிலே யாரும் நிற்கா. நம்ம ஜெபத்துக்கு தான் பதில் வந்திருக்கான்னு அவங்களால என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. அந்த அளவுக்கு ஆச்சரியம். அல்லேலூயா. உங்கள் லைஃப்பில் இப்படிப்பட்ட வியப்பூட்டும் அனுபவங்கள் எல்லாம் கர்த்தர் தரப்போகிறார். தேவ சமூகத்தில் உங்கள் ஜெபம் நினைப்பூட்டுதலாகி அவர் சந்நிதிக்கு வந்ததுனால வழக்கமாக எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி சாதாரணமாக ஒரு காரியம் நடந்தது இல்லை. எனக்கே இது ஆச்சரியமாக இருக்குது. எப்படி கர்த்தர் இதெல்லாம் சந்திச்சார், எப்படி கர்த்தர் இதெல்லாம் செய்தார், அப்படி இப்போ உட்காந்து யோசிச்சாலும் எனக்கு அது புரியவே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வியப்பூட்டும் காரியங்களை செய்வார். ஏசா உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு கங்கணம் கட்டிட்டு வாழ்ந்தவன், மனசில் பகையோடே வாழ்ந்தவன், ஆனால் இப்போ கழுத்தை கட்டிட்டு என்ன செய்கிறான், விடாமல் இருக பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கான். யாக்கோபு நினச்சிருப்பான்ல, எங்கள் அண்ணனா இது, அல்லேலூயா, என்னைய கொல்லுவேன்னு சொன்னானே அவனா இது. ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். சட்டத்தை மீறி தான் நான் ராஜாவுக்கு முன்பாக போகிறேன், ராஜா பொறிச்சேங்கோல நீட்டலைன்னா என் தலை என் உடம்புல என்ன செய்யாது, இருக்காது. 30 நாள் வரைக்கும் அவர் கூப்பிடலை. யோசிச்சு பாருங்கள், 1 மாதம் ராஜாத்திய ராணியை இந்த ராஜா என்ன செய்யலை, கூப்பிடலை, முகத்தையே பார்க்கலை. அப்போது இப்போ 30வது நாள் அவர் கூப்பிடாமலே சட்டத்தை மீறி போகும்போது பொற்செங்கோல் நீட்டப்பட்டா உண்மையிலே அவள் கண்ணு ஆச்சரியமாக பார்த்துருக்காதா, இந்த பொற்செங்கோல் எனக்கு நேராக தான் நீட்டப்படுதா, ராஜா என்னையே தான் ராஜாத்தியே உன் மன்றாட்டு என்னன்னு கேட்குறாரோ, ஏன்டா தான் உன் விருப்பம் என்ன, ராஜ்யத்தின் பாதியை கட்டாலும் உனக்கு எழுதி வைக்கிறேன்னு பேசுறது எங்க ராஜாவா? அல்லேலூயா. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வீட்டில் இப்படிலாம் அற்புதம் நடக்கும். ஏன் புருஷனா, ஏன் மனைவியா, ஏன் பிள்ளையா, எங்கள் அப்பாவா, எங்கள் அம்மாவா, ஏன் அண்ணனா, ஏன் தம்பியா, ஏன் அக்காவா, ஏன் தங்கச்சியா, ஏன் நண்பனா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய வியப்பூட்டும் அனுபவங்களை கர்த்தர் தருவார். 2வது ரிசல்ட்டு வித்தியாசமான அனுபவம். ஆமீன் சொல்லுங்க. இந்த பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை இவர்கள் பெற்றுக்கொள்ள மேல் வீட்டறையில் ஏசப்பா சொன்ன வார்த்தையை கேட்டு 10 நாள் வெயிட் பண்ணாங்க. ஆனால் இப்போ கொர்நேலி வீட்டில் இந்த பேதுரு வரும்போது வீடு ஃபுல்லாக ஆட்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேதுரு வந்து பார்க்குறாரு, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே அப்படின்னு என்ன செய்கிறாரு, பிரசங்கம் தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பாதி பிரசங்கத்தில் பரிசுத்த ஆவி ஊற்றப்படுறார். பேதுருவும் பார்க்குறாரு, அவர் கூட வந்த யூதர்களில் உள்ள மூப்பர்களும் பார்க்குறாங்க, என்னப்பா இது வித்தியாசமாக நடக்கு, நம்ம பரிசுத்த ஆவி பெறக்கு எவ்வளோ வெயிட் பண்ணோம், ஆனால் இப்போ இவங்க எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியின் வல்லமை ஊற்றப்படுகிறது. எல்லாரும் பல பல பாஷைகள் என்ன செய்கிறாங்க, இன்னும் ஞான ஸ்நானமே எடுக்கலை, ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்ன ஊற்றப்படுது, வித்தியாசமான அனுபவம். அல்லேலூயா. பேதுருவை அட்ரஸை கொடுத்து அவனை போய் கூட்டிகிட்டு வர சொல்லி ஆண்டவர் அனுப்புறது வித்தியாசமான அனுபவம். அல்லேலூயா. அப்போஸ்தலர்களில் பிரதானமான நபர் வீட்டுக்குள்ளே வர்றது வித்தியாசமான அனுபவம். ஏன்னா அவங்க புறஜாதிகளுடைய வீட்டுக்குள்ளே அணிஞ்ச மாட்டாங்க, வரவே மாட்டாங்க, யூதர்கள் புறஜாதிகளோடு சேரவே மாட்டாங்க. அப்போ இங்கே ஒரு வித்தியாசமான அனுபவம். தேவ பிள்ளைகளை, நீங்கள் தொடர்பில் இருந்து தொடர்ச்சியாக ஜெபிப்பீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நடக்கிறதுலாம் டிஃப்ரெண்ட்டாக தான் நடக்கும். வியப்பூட்டும் காரியங்கள் வித்தியாசமாக நடக்கும். எல்லாருக்கும் நடந்த மாதிரி தான் அப்படின்னா என்ன பிரயோஜனம் இருக்குது? ஆமே, அப்படி தானே, எல்லாம் வித்தியாசம். சிறைச்சாலைக்குள்ளே பேதுருவை ரிலீஸ் பண்ணும்போது யாருக்கும் தெரியாமல் சைலண்டாலாம் ஆண்டவர் செய்யலை. தூதன் வந்து இறங்கினா வெளிச்சம் பிரகாசித்தது. இவனை மீட்டு கொண்டு வந்தால் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக தானே நடக்கணும், ஆனால் எல்லாம் வித்தியாசமாக நடக்கு.
மொர்தெகாய் வாழ்க்கையில் அந்த ஆமான் எவ்வளோ பெரிய சத்துருவா எழும்பி நின்னான். ஆனால் அந்த ஆமான் மூலமாகவே மொர்தெகாயை கனம் பண்ண வச்சுட்டார். எல்லாம் வித்தியாசமாக நினச்சிது. எல்லாரும் ஆமானை தான் ராஜா கனம் பண்ணுவான்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆமானே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் இப்போ ராஜாவே சொல்கிறார் மொர்தெகாய் கனம் பண்ணு. எல்லாமே எப்படி நடக்கு? வித்தியாசமா நடக்கு. ஹல்லேலூயா. தானியேலும் அவனுடைய நண்பர்களும் அந்த பாபிலோன் தேசத்தில் உயர்த்தப்பட்டிருக்கும் போது இந்த கனவையும் சொல்லி அதற்கு அர்த்தமும் சொல்றது எல்லாருக்கும் வித்தியாசமா இருக்கு. இதுவரைக்கும் யாருமே செய்யாதது, இதுவரைக்கும் யார் வாழ்க்கையில் நடக்காதது, இதுவரைக்கும் பார்த்திராதது. இப்படி ஒரு ஞானமா, இப்படி ஒரு தேவ ஆவியா, இப்படி ஒரு மனிதனா அப்படின்னு எல்லாரும் வித்தியாசமா என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. ஆமீன். தொடர்பில் இருப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம். வியப்பூட்டும் அனுபவங்களையும் வித்தியாசமான அனுபவங்களையும் காண்போம். காரணம், உங்கள் ஜெபங்கள் தேவ சன்னிதானத்தில் நினைப்பூட்டுதலாய் வந்தெட்டிருக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.